வெல்கம் டு கிருத்திஸ் ட்ராவல். நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா, வேலூர் பக்கத்தில் இருக்கிற காட்பாடியிலேருந்து முருதீஸ்வரர் போயிட்டு அங்கேருந்து மூகாம்பிகை, உடுப்பி, தர்மசலா அப்படியே கீழே இறங்கி வர சொல்ல சென்னை கேசவா டெம்பிளும் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ், எவ்வளோ ஃபியூல் போட்டு போகிறோம், எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, மொத்தம் 6 பேர் போக போகிறோம். அதோடு சேர்த்து டீட்டெயில் பார்க்கலாம். அங்கங்கே ஸ்பாட்டில் என்ன நடக்குதுன்ற சின்ன இது போட்டிருக்கோம். ஸோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம போகிறது மாருதி ஈகோ கார், 5 சீட்டர் ஏசி. ஆனால் உள்ளே என்ன பண்ணிடுறோம், ஆல்ரெடி பேபி சீட் போட்டதுனால 6 பேராக இதில் போக போகிறோம். எங்கள் வீட்டில் இருந்து 698 கிலோமீட்டர் காட்டுது. ஜேர்னிங் டைம் வந்து 12.25 மணி நேரம், கிட்டத்தட்ட 13 மணி நேரம். அது இல்லாமல் நம்ம ஸ்டே பண்ணி அப்படிலாம் போகிறது எங்கள் டைம் கணக்குப்படி 15 மணி நேரம் கணக்கு போட்டு வச்சுருக்கோம் போய் சேர்கிறதுக்கு டெஸ்டினேஷன். ஏற்கனவே பேக் பண்ணி வச்சுட்டு இருந்ததுனால சீக்கிரமாக கிளம்பிட்டோம். எல்லோரையும் பிக்கப் பண்ணி 4 பேரையும் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கின்னு இருக்கோம். ஸோ இப்போ தான் நாங்கள் கேங்க் போக போகிறோம். நாங்கள் எப்படி போக போகிறோம்னா, காட்பாடியிலேருந்து சித்தூர் போயிட்டு, சித்தூர்லேருந்து பெங்களூர் ஹைவேஸ் போயிட்டு, அங்கேருந்து பெங்களூர் அவுட்டர் ரிங்கில் பைபாஸில் வெளியே போயிட்டு நேராக முருதீஸ்வரர் போகிறோம். ஸோ இதுதான் எங்கள் ஷெட்யூல்டு. காட்பாடியிலேருந்து பெங்களூர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் என் ஃப்ரெண்டை ட்ரைவ் பண்ணுற போகிறோம். அப்புறமா நான் தான் நைட் ட்ரைவ் பண்ண போகிறது. ஸோ நடுவில் என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபைனலி சித்தூர் ஹைவேஸ் பெங்களூர் ஹைவேஸ் தொட்டுட்டோம். அப்பப்போ அப்டேட் பார்க்கலாம். ஃபைனலி கூகுள் மேப்பை எனேபிள் பண்ணோம். ஸ்டார்ட் கொடுத்த உடனே நேவிகேட்டரில் கிளம்புது 3:15 சம்திங் வீட்டிலேருந்து. தோராயமாக நம்ம ரீச்சிங் டைம் வந்து 3:35 வீடியோ காலை காட்டியிருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்டு எல்லாம் எடுத்துட்டோம்னா எங்கள் கணக்குப்படி ஒரு 5 மணிக்கு போய் சேரலாம். கிளம்பி ஒரு 140-150 கிலோமீட்டர் கோலாரை ரீச் பண்ணின்னு இருக்கிறோம். கோலார் தங்கவயல் பகுதிக்கு ஒரு சின்ன பிரேக் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். அதான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா வாங்கிட்டா போகுது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேர் கிளம்பிட்டோம். ஒரு 7:30 7:45 ஆகுது. இங்கே தான் சாப்பிட்டோம் இன்றைக்கி. ஸோ செம்மையாக இருந்தது சாப்பாடு. இட்லி, தட்டு இட்லி. மீதி பேரெல்லாம் எப்படியே சாப்பிட்றாங்க. ராஜு டிஃபன் சென்டர் நல்லா இருக்குது. இட்லி எல்லாம், பூரி எல்லாம் செம்மையாக இருந்தது. சின்ன பிரேக். என்னவா லைவா? லைவெல்லாம் கிடையாது, போடணும் எடிட்டிங். கடைசியாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இப்போது நைட் ட்ரைவிங் ஆகிருந்தாலும் நான் ட்ரைவ் பண்ண போகிறேன். சேஞ்சு டிரைவர். நடுவில் 2 இடத்துல டீ பிரேக், கொஞ்சம் சூச்சு போகிறதுக்கு ரெஸ்ட் எடுத்தோம். மற்றபடி 3 டைம்ஸ் நடுவில் போய்கிட்டே இருக்கிறோம் நைட் ட்ரைவில். கடைசியாக முருதீஸ்வரர் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். ஸோ 5:30 டைம் ரீச்சிங் ஆனது. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் உள்ள கோபுரம் பார்க்கலாம். காட்பாடியிலேருந்து முருதீஸ்வரர் கிட்டத்தட்ட 710 கிலோமீட்டர். கடைசியெல்லாம் நைட் ட்ரைவெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 15 மணி நேரம். விடிய காலை 5:30 மணிக்கு ரீச் பண்ணிட்டோம். முருதீஸ்வருக்கு கொஞ்சம் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 180 கிலோமீட்டருக்கு முன்னாடி ரோடு அந்த அளவுக்கு சரியில்லை, மலைப்பகுதின்றதுனால.
நாங்கள் ஏன் இந்த பக்கம் வர்றோம்னுச்சுன்னா, அந்த பக்கம் ஆசன் பெல்லூர் வழியாக போயிருந்தோம்னா நிறைய கொண்டு வீசு வளைவுகள் நைட்டு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் மலைப்பகுதி. நைட் ரைட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அதனால் இந்த பகுதியில் வந்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீட்லேயே ட்ரைவ் பண்ண முடியும். அப்புறம் மலைப்பகுதியில் ஏற சொல்ல ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ். ஸோ பஸ் முருதேஸ்வரர் அரபிக்கடல் ஓரத்தில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான மிகப்பெரிய சிவன் கோவில். சிவன் கோவில் கிட்டத்தட்ட 123 அடி உயரமும் பிரம்மாண்டமான ராஜகோபுரமும் கொண்ட அரபிக்கடலில் இருக்கிற ஒரு சிவன் கோவில் பார்க்கவே இருக்கும். இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய கோவில். முதல் கோவில் ஸ்ரீரங்கம், 2வது நம்ம முருதேஸ்வரர். 237 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம். அது இல்லாமல் இங்கே பக்கத்தில் அரபிக்கடல் ஓரத்தில் இருக்கிற சூப்பரான ஒரு வியூவில் இருக்குது. போடலாம் இல்லையா? பீச்சில் கூட வேண்டி ஓடலாமா? ஓடியா கூட போகிறோம். என்ன கலரு? எந்த ஊதா கலர் இருக்குது இது வேறு? எந்தெல்லாம் தெரியுற டீட்டெயில்ஸ் அதான் சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கிறோம்னா முருதீஸ்வரர், கர்நாடகாவில் இருக்கிற முருதீஸ்வரர். ஒன்லி இன்கம், நோ அவுட் கோயிங்கு. ஆண்டா எங்கேயோ போயிட்டு அதான் இன்னொரு வாட்டி பண்ணுங்க. கடைசியாக பீச்சில் ஒரு நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு உள்ள சிவனை பார்க்க தரிசனம் பண்ண போய்கிட்டே இருக்கிறோம். சம்மர் ஆடியிலே அப்படின்றதுனால கொஞ்சம் கூட்டம் இருக்க தான் செஞ்சுது. கோயிலுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி முகப்பு, கோயிலினுடைய கொடிமரம், கொடிமரத்துலேருந்து அப்படியே ராஜகோபுரம் உள்பகுதிக்கு போக போகிறோம். கொஞ்ச நேரத்தில் இறங்கி தரிசிக்க தயாராக உள்ள நெஞ்சோட லெஃப்ட் சைடில் இருக்கிற வியூவில் பிரம்மாண்டமான சிவன் கோயில் இருக்குது. அதை பார்த்துட்டு போகிறதுக்கு 3 வரை அவங்களுக்கு இருக்கிற நம்ம பிரம்மாண்டமான சிவனை பார்க்க படிக்கட்டு ஏறி அதை பற்றி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் மேலே போகணுமா?
பிரம்மாண்ட சிலைக்கு அடியில் இதனுடைய தலை வரலாறு சிலையாக அடிச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் செம்ம அழகாக நேச்சுரலாக இருக்கிற மாதிரியான ஒரு 3D வியூவில் பார்த்துக்கிட்டு இருக்கும். இது கட்டணமாக 20 ரூபா வசூலிக்கிறாங்க. கடைசியாக தரிசனம் முடிச்சுட்டு கோபுரத்துலேருந்து இறங்கி வந்து பீச்சில் சின்னதாக போட்டிங் போகலாம் அப்படின்ட்டு அதோட போட்டிங் போகிறோம். அரபிக்கடலில் ஒரு ஆளுக்கு 300 ரூபா வசூலிக்கிறாங்க. ஸ்பீட் போட்னா 7 ரூபா, ரெண்டுமே இருக்குது. அது இல்லாமல் ஸ்கூபா டைவிங் கூட இருக்குது. ஆனால் நேரம் பார்த்ததுனால ஒரு போட்டிங் வந்து போயிருக்கோம், ஃபேமிலி போட்டிங். இதில் 20 பேர் இருக்கும். அப்படி அளவுக்கு ஒரு 300 ரூபா ஸ்பீட் போட் போனோம்னா அதில் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் 7 ரூபா கட்டணும். மழை வந்துடா கேட்க அமிர்தசரிலேருந்து கிளம்பி மூகாம்பிகை கிளம்பிட்டோம். கொல்லூர் போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர், 1 hour 10 minutes காட்டுது. ஸோ போயிடுவோன்னு நினைக்கிறோம். போகலாம், பார்க்கலாமா. மூகாம்பிகையில் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட சாமி பார்க்கறதுக்கு 2.5 hours மேலே ஆகிடுச்சு, 3 hours. ஸோ கொஞ்சம் டைம் டிலே ஆனது. ஆனாலும் சாமியை நல்லா நிதானமாக பார்த்துட்டு தரிசனம் சிறப்பாக இருந்தது. பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். உற்சவம், சாமி உற்சவம் புறப்பாடு அதெல்லாம் கொஞ்சம் இருந்ததுனால கொஞ்சம் கூட்டம் சம்மர் இது வந்ததுனால கூட்டம் அதிகம். ஸோ அங்கேருந்து பார்த்துட்டு கிளம்பிட்டோம். மூகாம்பிலேருந்து கிளம்பி உடுப்பி கிருஷ்ணர் கோயில் வந்திருக்கோம். அடுத்து இந்த உடுப்பி கிருஷ்ணர் கோயில் அங்கேருந்து ஒரு 1.25 மணி நேரத்தில் வந்துட்டோம். மூகாம்பிலேருந்து கடைசியாக குழந்தை கிருஷ்ணரை பார்த்துட்டு உடுப்பிலேருந்து கிளம்பி தர்மஸ்தலம் கிட்டத்தட்ட ஒரு 100-101 கிலோமீட்டர், 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ரீச்சிங். ஸோ ஃபைனலி நைட்டில் தர்மஸ்தலம் வந்துட்டோம். இங்கே ரூம் புக் பண்ணியிருந்தோம், 6 பேர் தங்குற மாதிரி, 1000 ரூபா. ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் சாமி பார்த்துட்டு கிளம்ப போகிறோம். மஞ்சுநாதரை தரிசனம் பண்ணிக்கிட்டு மஞ்சுநாதர் ஒரு தரிசனம் முடிச்சிட்ட பிறகு மார்னிங் எல்லாம் முடிஞ்சிச்சு, சிறப்பு பயணம். எழுந்து பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு மியூசியம் கொஞ்சம் விசிட் பண்ணோம். அதையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி மீண்டும் வீட்டுக்கே வந்துட்டோம். ஏர்லி மார்னிங் ஒரு 3:30 வந்துட்டோம். மொத்தமாக அந்த பயணத்தில் டோல் ஒரு 1500 ரூபா ஆச்சு.
அப்புறம் 1550 கிலோமீட்டர் மொத்தமாக வேலூர்லேருந்து தர்மசாலா போயிட்டு காட்பாடி வேலூருக்கு திரும்பி வந்துட்டோம். டோட்டலாக 1500 கிலோமீட்டர் ஆகிருக்கு. 3 முறை டேங்க் ஃபில்லிங் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் காசு மொத்தமாக ஒரு ஆளுக்கு அப்படின்னு கணக்கு போட சொல்ல கிட்டத்தட்ட ஒரு 2500 800 ஆச்சு ஒரு ஆளுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் எங்களுடைய நிகழ்ச்சி நிரல். மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அடுத்த ட்ராவலில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.